உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ள, நீங்களும் துளசியும் ஜோடியா வந்து எங்க வீட்டில் தலை தீபாவளி கொண்டாடி இருக்கணும். ஆனா இந்த பாவிக்கு அதை பார்க்க கொடுத்து வைக்கல. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? என்ன இருந்தாலும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல மாப்பிள்ள. இது பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ராஜி, அது கொடு. இந்தாங்க மாப்பிள்ள, உங்களுக்காக புது வேஷ்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? இன்னும் என்ன ஆகணும்? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் பொண்ணு கல்யாணம் ஆன மறுநாளே ஓடி போயிட்டாயா? என்ன சுத்தல்ல விட்டுட்டா? நீ என்னடா ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி தட்ட தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்க? என்ன வெறுப்பேத்துறியா? பாரு, எனக்கு கோபம் அதிகமாகிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து மரியாதையா வெளியே போயிடு. இல்ல அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மாமாவே துளசி செத்து போன வருத்தத்தில் இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவர் உங்களுக்கு 2 பொண்ணை கொடுத்திருக்காரு. அந்த மரியாதைக்காவது நீங்க சும்மா இருங்க அத்தை. அப்படியே பொண்ணை கொடுத்துட்டு 2 பேரும் வாழ்ந்துட்டாங்களா என்ன? என் தம்பியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு ஒருத்தி பரலோகம் போயிட்டா, இன்னொருத்தி திமிர் எடுத்து ஓடி போயிட்டா. நீங்க என்னடானா அப்பப்ப இப்படி வந்து என் தம்பியை ஏதாவது ஒரு டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. சாவித்திரி, என்ன சொல்ற? ராஜி, நீ பேசாம இருமா. அவங்க ஏதோ கோபத்தில் இருக்காங்க. மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா மாப்பிள்ள? என்னது? இல்ல, எனக்கு புரியல. உங்க பொண்ணு உயிரோட இருக்கிறது உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? இல்ல என்கிட்ட நடிக்கிறீங்களா 2 பேரும்? மாப்பிள்ள, அன்னைக்கு நீங்களும் சாவித்திரி சேர்ந்து நடிச்சீங்களே, அதே மாதிரி இன்னைக்கும் நடிக்கிறீங்களா? நடிக்கிறாங்க. யார பத்தி பேசுறீங்க? இங்க பாருங்க, நாங்க யாருமே நடிக்கல. ஆனா நீங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க தெரியுமா? ரொம்ப நல்லா சூப்பரா பண்றீங்க. ஓடுகாடி மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் உங்க 2 பேருக்கு இருக்கு கச்சேரி. மாப்பிள்ள, சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல மாப்பிள்ள. இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்பவே வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. இல்ல மரியாதை கட்டு. அவன் சொல்றது உங்களுக்கு எல்லாம் கேட்கலையா? ஏன் இன்னும் இங்கே இருந்தா அவன் கோவத்தை அதிகப்படுத்துறீங்க? முதல்ல கிளம்புங்க, நீங்க போங்க. சாவித்திரி, இன்னும் எதுக்கு பேசிட்டு இருக்க? அவங்கள வெளிய போக சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல மாப்பிள்ள. என் பொண்ணு உயிரோட இருக்காளா? என் பொண்ணு உயிரோட இருக்காளா? யோ, நடிக்காதயா. வீட்டை விட்டு வெளிய போயா. மாப்பிள்ள, போன்னு சொல்ல சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. போ, வெளிய போ. மாப்பிள்ள, தெரியாத மாதிரி நடிக்க வேண்டிய. மாப்பிள்ள, என்னங்க? இங்க இருந்து போங்கங்கறல்ல. உங்க மனைவியோட போட்டோ இருந்தா எனக்கு அனுப்பி வைங்க. சேது, என்ன யோசனை? அக்கா, அன்னைக்கு நாகர்கோயில் அந்த அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னான்லக்கா, அந்த அம்மாவோட மாப்பிள்ள அப்ப துளசியோட போட்டோ கேட்டு வாங்கினாருக்கா. ஆனா அதுக்கப்புறம் அவரு அதை பத்தி எதுவுமே பேசலக்கா. அவரு ஒருவேளை துளசியோட போட்டோவை அவர் பார்க்கலையோ என்னமோ இருக்கலாம். ஆனாலும் டேய், அதுக்கு எதுக்கு இவ்ளோ யோசனை? ஒரு போனை போட்டு அவர்கிட்ட கேட்டா விவரம் தெரிஞ்சிரும். எங்க உன் போனு? இரு வரேன்.
இந்தா முதல்ல போனை போட்டு என்னன்னு கேளு. The mobile number you have dialed is possibly not reachable. Please try again later. The mobile number you have dialed is possibly not reachable. Please try என்னாச்சு? again later. அக்கா லைன் போலக்கா. ட்ரை பண்ணிட்டே இரு. ஹலோ ஹலோ, நான் சேது பேசுறேன். யாருங்க? சாப்பிடு. யாருங்க? நான் சேது பேசுறேங்க. சேதா? பாத்து பாத்து பாத்து. பாத்து மெதுவா சாப்பிடுமா. எந்த சேதுங்க? போன வாரம் கூட உங்க வீட்டுக்கு வந்தேனே. ஓ ஓ நீங்களா? சொல்லுங்க சேது. இங்க சிக்னல் ப்ராப்ளமா இருக்குங்க. யாரோ நினைக்கிறாங்க போல. இந்த அனாதையை நினைக்கிறதுக்கு யாரு இருக்கா? அடே பாட்டி கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. சிவா நீ சாப்பிடுப்பா. ஜனனி நீ தண்ணி குடிமா. சரி. ஐயோ, அந்த சேது தான் ஃபோன் பண்ணிருக்கான். என்ன பண்றது? போட்டோவை பத்தி கேட்பானே. போட்டோ வரலன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் திரும்பவும் போட்டோ அனுப்புவான். நல்லா மாட்டிக்கிட்டோம். ஜனனி, சாப்பாட்டுல உட்காந்துட்டு எதையுமே யோசிக்காதம்மா, சாப்பிடு. ஏங்க அன்னைக்கு போட்டோ அனுப்பி விடுறேன்ட்டு போனீங்க, அதுக்கப்புறம் போட்டோவே அனுப்பவே இல்ல. இல்லையே, நான் உங்க வீட்ல இருந்து வந்த கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சேனே. போட்டோ அனுப்பிச்சிட்டீங்களா? எனக்கு எதுவும் வரவே இல்லையேங்க. அப்படியா? என்னன்னு தெரியல. சரி விடுங்க, நான் இப்போ உடனே உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன். இப்ப அனுப்புங்க. நானும் நம்ம பசங்களை விட்டு தேட சொல்றேன். ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே கூப்பிடுங்க. கண்டிப்பா கூப்பிடுறேங்க. இப்ப போட்டோ உடனே அனுப்பிச்சிருங்க. சரி. என்னங்க போட்டோ வந்துருச்சா? இப்ப அனுப்புறேன்னாரு. மாப்பிள சாப்பிடும் போது எதுக்கு போனை கையில வச்சிருக்கீங்க? அந்த போனை வச்சுட்டு சாப்பிடுங்க. பாட்டி, அன்னைக்கு பொண்டாட்டியை தேடி ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் இப்ப பேசினாரு. அவரு போட்டோ அனுப்புறேன்னு சொன்னாரு, இன்னும் வரல. அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மாமா, போட்டோ வந்துச்சா இல்லையா? வந்தா எனக்கு காட்டுங்க. போட்டோ வந்துருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.